ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்ராமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகி யோசுவா அவனுடைய பணிவிரக்காரன். அந்த வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆலயத்தை விட்டு பிரியாம ஒரு மனுஷன் இருந்தான். யோசுவா என்கிற மனிதன். மோசே கூட இருந்து அநேகர் உண்டு. அதில் யோசுவா மாத்திரம் ஆசரிப்பு கூடாரம் என்றால் அதாவது டெம்பரவரி சர்ச், வனாந்திரத்தில் உண்டாக்கப்படுகிற டெம்பரவரி சர்ச். அந்த நேரத்தில் அங்கே போய் அந்த ஆசரிப்பு கூடாரத்தும் அது டென்ட், அது அங்கே ஆலயம், அங்கே தேவனை தொழுது கொள்ளுகிற இடம், தேவனுக்கு பலி செலுத்துகிற இடம். அந்த டெம்பரவரி சர்ச்சை விட்டு அவன் பிரியவே இல்லை, எப்போதும் அங்கே இருந்தான். சிலர் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எந்த ப்ரோக்ராம்னாலும் மிஸ் பண்ண மாட்டாங்க. சின்ன ஜபம்னா கூட பாஸ்டர் சொல்லிட்டாரு, நான் அந்த ஜபத்துக்கு போகணும் அப்படின்னு கரெக்டாக வந்துடுவாங்க. ஆனால் வருஷங்கள் போக 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 சபை சலிப்பாக மாறும். சபை என்னவா இருக்கும்? சலிப்பாக மாறும். போகணுமா, இந்த மீட்டிங் போகணுமா, இந்த ப்ரேயருக்கு போகணுமா, இது போகிறதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. என்னத்துக்கு போகணும்? ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தால் போதும், இல்லை செகண்ட் சர்வீஸ் கொஞ்ச நேரம் உட்காந்தா போதும், இல்லை வெள்ளிக்கிழமை ஒரு முறை போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெருகிட்டாங்க இன்னைக்கு. இது எப்படின்னா, ஆலயத்துக்கு போனோம் ஏதோ ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள இன்னைக்கு திருச்சபை மக்கள் வந்துட்டாங்க. ஆனால் தேவன் தம்முடைய ஆலயத்தை விட்டு பிரியாதிருக்கிறவர்களை, ஆலயத்தை நேசிக்கிறவர்களை தேவன் மிக அதிகமாய் நேசிக்கிறார். அல்லேலூயா, மிக அதிகமாய் நேசிக்கிறார். தேவனுடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அது அழகானது என்கிறார். அந்த இடத்துல ஆத்மாவுக்கு சந்தோஷம் உண்டுங்கிறார். அந்த இடத்துல மகிழ்ச்சி இருக்கிறதுங்கிறாரு. அவருடைய வீட்டில் வாசமாயிருக்கும், எப்போதும் அவரை துதிப்பார்கள், உயர்த்துவார்கள். சொல்றார், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனிதன், தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழியை கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான். பிளஸட் மேன், ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், சகலவிதமான ஆசீர்வாதங்கள் நிறைந்தவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவனுடைய ஆலயத்தின் மேல ஒரு மனிதன், அதாவது ஒரு குடும்பம் அல்லது ஒரு பெண், ஒரு ஆண் அல்லது ஒரு வாலிப தம்பி, ஒரு வாலிப தங்கை, யாரானாலும் சரி, ஆலயத்தின் மேல் வாஞ்சையாய் இருக்கிறவர்கள், ஆலயத்தில் தங்கியிருக்கும்படி விரும்புகிறவர்கள், ஆலயத்தை அதிகமாய் நேசிக்கிறவர்கள் நிச்சயமாகவே அவர்கள் பாக்கியவான்களாகத்தான் இருப்பார்கள். அல்லேலூயா. ஆலயத்தில் விடப்பட்ட சாமுவேல் சிறு வயதில் விடப்பட்டான். அவனுடைய வேலையெல்லாம் ஆலயம்தான். காலம் வரும்போது ஆலயத்தில் விடப்பட்ட சாமுவேல் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாறிவிட்டான். அல்லேலூயா. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய கிருபை உள்ளவனாக, வல்லமை நிறைந்தவனாக மாறிவிட்டான். அல்லேலூயா. ஆலயத்தில் அமர்ந்து ஆலயத்தில் அதிக நேரம் செலவிடுவது மிக மிக ஆசீர்வாதம். இன்னைக்கு மக்கள் ஆலயத்துக்கு வர்றது சண்டே மட்டும் வந்தால் போதும், கொஞ்ச நேரம் இருந்தால் போதும். நான் சொல்கிறேன், நீங்கள் ஆலயத்தை நேசியுங்கள். ஆலயத்தில் அமர்ந்து ஜெபிப்பதை, ஆலயத்தில் தேவனை துதிப்பதை, ஆலயத்தில் இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்வதை தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. யார் ஒருவராக இருந்தாலும் சரி, நீங்கள் படிப்பில் மிக குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு திறமை இல்லாமல், உங்கள் பர்சனல் லைஃப்பில் திறமையற்றவர்களாக அல்லது ஆதரவற்றவர்களாக நீங்கள் இருந்தாலும், கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்தில் உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பது வேத சத்தியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் இருக்கிறேன். நான் 17 வயதில் ரட்சிக்கப்பட்டு சபையில் தான் வாழ்க்கையை. நைட்டில் வேலைக்கு போயிட்டு வந்தேன், எங்கே தான் இருப்பேன்? சபையில் தான். இரவு ஜபம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு 11 மணி ஆகிடும். ஜபம் முடிச்சுட்டு காலையில் எழுந்து 3:30 மணிக்கு எழுந்து பர்சனல் ஜபம் பண்ணிவிட்டு 5 மணி வரையும் ஜபம் பண்ணிவிட்டு 5 மணிக்கு என் கூட படுக்கிற வாலிப பிள்ளைகள்லாம் எழுப்பி, ஊழியக்காரன் இல்லை, ஒரு வாலிபனாக கூட படுக்கிறவங்களை எழுப்பி
அவங்களெல்லாம் ஜெபத்தில் நடத்தி ஒரு டிவோஷன், மார்னிங் ஒரு டிவோஷன் நடக்கும் 5:30 மணிக்கு. அதுலேயும் சில பேர் எழுந்திருக்க மாட்டாங்க. தண்ணியை தூக்கி ஊற்றி அவனுங்களை எழுப்பி, இன்றைக்கி அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கும் சொல்லுவாங்க, மார்ட்டின் அண்ணா எங்களுக்கு இருந்தனால இன்றைக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம், நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. தண்ணி தூக்கி ஊற்றி எழுப்பி அவங்களை ஜெபம் பண்ண வச்சுட்டு அவங்கள அனுப்பிட்டு, அவங்க போனதுக்கப்புறமும் காலையில் 5 அதிகாரம் வாசித்து மறுபடியும் ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கே போவேன். வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறது மட்டும்தான் இருக்கும். அல்லேலூயா. ஆலயத்திலே இருந்த, ஆலயத்திலே வளர்ந்த என்னை கர்த்தர் கைவிடவில்லை, ஆசீர்வாதமாகத்தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் கூட இருந்த எல்லாரை விட தேவன் என்னை மேன்மையாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய சமூகத்தை நேசியுங்கள், ஆலயத்தின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஆலயம் மிக முக்கியமான இடம். சில முக்கியமான ஜபங்களுக்கு நான் எங்கே தெரியுமா வருவேன்? எங்கள் வீட்டில் இங்கே தானே இருக்கோம், இருந்தாலும் சில முக்கியமான விஷயத்துக்கு ஆலயத்தில் வந்து ஜபிக்கும் போது இருக்கிற ஒரு சமாதானம், அதுக்கு உடனடியான பதில் வருது நான் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. உங்கள் சில முக்கியமான விஷயங்கள் எங்கே ஆலயத்தில் வைங்க. ஆலயம் தேவனுடைய பிரசன்னம் உலாவுகிற இடம். சில பேர் சொல்லலாம், ஆலயம் வந்து அது ஒரு கட்டிடம் தான், பட் ஆண்டுடைய சமூகம் இங்கே வந்து போகிற இடம். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் இங்கே கடந்து வருகிற இடம். இங்கே அநேகர் சுகமாக்கப்பட்டிருக்கிறார்கள், இங்கே அநேகர் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள், இங்கே அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டிருக்கிறது, இங்கே அநேகரோடு கர்த்தர் பேசி இருக்கிறார், இங்கே அநேகர் சுகமாகி இருக்கிறார்கள், அநேகரோடு கர்த்தர் பேசி இருக்கிறார், அநேக உடைந்து போன இருதயங்கள் காயம் கட்டப்பட்டிருக்கிறது, அநேக குடும்பங்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, அநேகரோடு நேரத்திற்கு நேரம் கர்த்தர் பேசி இருக்கிறார், அநேகரை வாழ வைத்திருக்கிறார், அநேக திருமணங்கள் நடந்திருக்கிறது, அநேக பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள், அநேகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் தேவனுடைய ஆலயத்திலே நடக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிய மனதில்லாமல் ஆலயத்தின் மேல் வாஞ்சையாயிருங்கள், ஆலயத்தின் மேல் ஆசையாயிருங்கள். தேவனுடைய ஆலயம் மிக மிக மேன்மையான இடம்.